காவேரி ஆத்துல தண்ணி இல்லாத வருத்தமா இருக்குது. அது காவேரி ஆத்துல தண்ணி விட்டுருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இன்னும் திருப்தியா இருந்திருக்கும். இனி வரும் காலங்களாவது காவேரி ஆத்துல என்னைக்கும் நிரந்தரமா தண்ணீர் இருக்கணும். ஆண்டவனை வேண்டிக்கிறோம். வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டோம். இருக்குமோ இல்லையோன்னு டவுட்ல வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தனால திருப்தியா சாமி கும்பிட்டோம். இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு நன்னாள் கும்பகோணத்திலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டில் இருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக தாலி கயிறுகளை பிரித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் சப்பரத்தட்டி இழுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. பெண்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தண்ணீர் இல்லை என்பது மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இதற்கு மாற்று ஏற்பாடாக மாவட்ட நிர்வாகம் இந்த படித்துறைகளிலே ஒரு நீரூற்றுகளை குறைந்தபட்சம் சிறிய அளவிலாக அமைத்துக் கொடுத்திருந்தால் அந்த புது தண்ணீரிலே இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடிக்க முடியும். என்றாலும் கூட பெண்கள் வீட்டிலிருந்தே அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்து பூஜை செய்வது என்பது மிகவும் பார்ப்பதற்கு ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே கும்பகோணம் தான். எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ வர ஃபர்ஸ்ட் ஆடிப்பெருக்கு ஆற்றுல வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி கும்பிட்டுருக்கோம். தண்ணி கொஞ்சம் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் வர வருடங்களில் தண்ணி நிறைய வந்து எல்லா வளமும் பெற்று எல்லாரும் நலமாக இருக்கும்.